இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஜி ஸ்கொயர்ல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, 2 பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. 1 பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. உலகம் ஏஐ தொழில்நுட்பத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது. விரிவடைந்து வரும் இந்த அதீத வளர்ச்சியில் டேட்டா சென்டர் எனப்படும் தரவு மையங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. கம்ப்யூட்டர் சர்வர்கள் உள்ளிட்ட தரவு சேமிப்பு அமைப்புகள், நெட்வொர்க் மற்றும் கணினி உபகரணங்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடமே தரவு மையங்களாகும். உலக அளவில் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ, ஐஓடி மற்றும் நிறுவன செயல்பாடுகளை தரவு மையங்கள் இயக்குகின்றன. 5300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் தரவு மையத் துறையில் அமெரிக்காவே சர்வதேச அளவில் முதலிடத்தில் உள்ளது. ஜெனரேட்டிவ் ஏஐ, ப்ரெடிக்டிவ் ஏஐ, எக்ஸ்ட்ராக்டிவ் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸ் என ஏஐ பல வகையான செயல்பாடுகளை கொண்டுள்ளன. பொதுவாக ஏஐ அல்லாத தரவு மையங்களை விட ஏஐ தரவு மையங்களுக்கு அதிக செயல்திறன் கொண்ட உட்கட்டமைப்புகள் தேவைப்படுகின்றன. அதிகரித்து வரும் ஏஐ தேவை காரணமாக உலக அளவில் தரவு மையங்களை விரிவுபடுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தரவு மையத்தின் அளவு சராசரியாக சுமார் 1,00,000 சதுர அடியாகும். சரியாக செயல்படுவதற்கு எல்லா நாட்களும் எந்நேரமும் இந்த தரவு மையங்கள் குளிர்ச்சியாகவே இருக்க வேண்டும். உலக மொத்த மின்சார நுகர்வில் தரவு மையங்கள் 2% மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன. செயல்படும் வேகத்தில் தரவு மைய கருவிகள் அதிக வெப்ப ஆற்றலை வெளியிடுகின்றன. உபகரணங்கள் வெப்பத்தில் உருகுவதை தடுக்க தரவு மையங்கள் குளிரூட்டும் அமைப்புகளை பயன்படுத்துகின்றன. ஒரு நொடி தரவு மைய செயலிழப்பு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் குளிரூட்டும் அமைப்புகளே தரவு மையங்களின் முதுகெலும்பாகும். தரவு மையங்களுக்கு தண்ணீர் மிக முக்கிய தேவையாகும். சராசரியாக 100 மெகாவாட் தரவு மையம் ஒரு நாளைக்கு சுமார் 2 மில்லியன் லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகிறது. அதிக வெப்பநிலைக்கு தொடர்ந்து வெளிப்படுவது சில நேரங்களில் மீள முடியாத செயல்பாட்டு இழப்பை ஏற்படுத்தும். உலக அளவில் தரவு மையங்கள் ஆண்டுதோறும் சுமார் 560 பில்லியன் லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகின்றன. இது 2,24,000 ஒலிம்பிக் அளவிலான நீச்சல் குளங்களில் உள்ள நீருக்கு சமமாகும். 2023ஆம் ஆண்டில் மட்டும் கூகுள் தரவு மையங்கள் சுமார் 6.1 பில்லியன் கேலன் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தியுள்ளன. இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 17% அதிகமாகும். இந்த அளவு தண்ணீர் என்பது கடலின் ஒரு துளி அல்ல. சுமார் 41 கோல்ஃப் மைதானங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய போதுமான தண்ணீரின் அளவாகும். அதாவது 18 துளைகள் கொண்ட ஒரு கோல்ஃப் மைதானம் என்பது சராசரியாக 150 ஏக்கர் ஆகும். தண்ணீரில் இயற்கையாகவே உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் குளிரூட்டும் அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் போது அவற்றை அரித்து விடுவதும் நாளாக நாளாக அழுக்குகளாக படிந்து விடுவதும் உண்டு. நல்ல தண்ணீரே இப்படி என்றால் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரில் அதிக கனிமங்கள் உள்ளதால் பயன்படுத்தும் முதல் வினாடியிலிருந்தே அரிக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது. எனவே மறுசுழற்சி நீரை விட உள்ளூர் நீரையே தரவு மையங்கள் பயன்படுத்த விரும்புகின்றன. உலகில் 5600க்கும் அதிகமான தரவு மையங்களுடன் அத்துறையின் முதலிடம் பிடித்திருக்கும் அமெரிக்காவில் 1%த்திற்கும் குறைவாகவே சுத்திகரிக்கப்பட்ட நீர் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் ஏஐ தரவு மையங்களின் நீர் நுகர்வு 11 மடங்கு அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் 30 டிரில்லியன் லிட்டர் நீர் தேவை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக அளவு தண்ணீரை உட்கொள்வது மட்டுமல்லாமல் 2022 முதல் உலக அளவில் கட்டப்பட்ட தரவு மையங்களில் 2 பங்கு ஏற்கனவே நீர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இடங்களில்தான் அமைந்துள்ளன. ஏஐ என்பதும் டிஜிட்டல் வாழ்க்கை என்பதும் விலைமதிப்பற்ற இயற்கை வளத்தின் மீதான போர் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக 74 ஆண்டுகளில் மிக மோசமான வறட்சியில் நாடு சிக்கிய நேரத்தில் கூகுள் தரவு மையங்களை அனுமதித்த உருகுவே அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை உலகம் மறந்திருக்காது. பெங்களூருவின் தண்ணீர் பற்றாக்குறைக்கும் தரவு மையங்களுக்கும் தொடர்புள்ளதா என்பதும் யோசிக்க வேண்டியதுள்ளது.